ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி நெருங்கிடுச்சு இல்லையா? அதான் ஒவ்வொரு பலகாரமாக செஞ்சு காட்டலான்னு வீடியோ எடுத்திருக்கேன். சோமாஸ் தான் செய்ய போகிறோம். 2 தேங்காய், நல்ல பெரிய சைஸ் தேங்காய் வந்து துருவி நம்ம அந்த நீர்ச்சத்து இல்லாமல் வெறும் வாணல்லே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ட்ரை ரோஸ்ட்டாக தான் பண்ணணும். நல்ல சுவையாக இருக்கும். அந்த நீர்ச்சத்து இல்லாமல் தேங்காயை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மாவு 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு குழிக்கரண்டி நல்ல சூடான எண்ணெயை ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கலாம். சப்பாத்தி மாவு பாத்திரத்துக்கு நல்லா சாஃப்டாக ஊறணும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா ஊறினா தான் மாவு வந்து நல்லா திரட்டும் போது கண்ணாடி பதம் மாதிரி வரணும். அப்போ தான் தேய்ச்சி போடும்போது நம்ம பூரி வந்து நல்லா மொறுன்னு உப்பெல்லாம் வரும். இது போல் நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுக்கலாம். நல்லா அது ஊறட்டும். நம்ம பூரணம் எடுத்து ரெடி பண்ணிடலாம். தேங்காய் வந்து நீர்ச்சத்து இல்லாமல் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். அடுத்து 100 கிராம் பொட்டுக்கடலை, 10 ஏலக்காய் போட்டிருக்கேன். நல்லா அப்படியே கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். நைஸாக வேண்டாம், கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம தேங்காயை வந்து நீர்ச்சத்து இல்லாமல் பொரித்து வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம். 100 கிராம் சர்க்கரை நம்ம மிக்சியில் பொடிக்காமல் அப்படியே கலந்துக்கலாம். முந்திரி பருப்பு ஒரு 10-15 சேர்த்துருக்கேன். பொடிசாக கட் பண்ணி அதோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இவ்வளோ தான் பூரணம். ஈஸியாக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும் பூரணம். நம்ம ஊற வச்சுருந்த மாவை ஒவ்வொரு சின்ன உருண்டைகளாக நம்ம பிளேட்லேயே மாற்றிக்கலாம். நம்ம சப்பாத்தி கட்டையில் கூட ஒட்டும் மாவு. இது மாதிரி சில்வர் பிளேட்டில் நம்ம வந்து தேய்க்கும் போது நல்லா ஈஸியாக இருக்கும். சப்பாத்தி கட்டையெல்லாம் இருந்துச்சுன்னா ஒட்டிக்கிட்டு மாவெல்லாம் பிச்சு வரும். இது நல்லா ஈஸியாக சுலபமாக செய்யலாம். பிளேட்லேயே போட்டுக்கலாம். பாருங்கள், திருப்பி போட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். சோமாஸ் அச்சில் வச்சு நம்ம பூரணம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னாக்கா சுவையான பூரணம் ரெடி ஆயிரும். சோமாஸ் தயாராகிரும். பாருங்கள், அவ்வளோதான். நல்லா ஒட்டாமல் வந்துடும். எண்ணெயெல்லாம் கூட தடவவே இல்லை சோமாஸ் அச்சில். பாருங்கள் எப்படி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது. இதை அப்படியே ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம வந்து சோமாஸ் வந்து நல்லா திரட்டி ஒரு பிளேட்டில் நல்லா வந்து ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்சாதான் நம்ம போடும்போது நல்லா அப்பளம் போட்டு இருக்கிற மாதிரி கடன்னு போட்டு எடுத்துடலாம். ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து மாவு திரட்டுறது தான் இதில் வேலையே. பூரணம்லாம் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் 5 நிமிஷத்தில். சோமாஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம போட்டு எடுக்கிறது கடன்னு எடுத்துடலாம். ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் முறுக்கு இந்த சோமாஸ்லாம் தட்டில் வச்சு கொடுத்தா தான் நல்லா நிறக்கும். 2 வச்சாலே தட்டு வந்து நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எவ்வளோ தான் கடையில் வாங்கினாலும் நம்ம வீட்டில் செஞ்ச பலகாரம் மாதிரி வராது. பாருங்கள், இது போல் எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்து பார்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே சுட்டாச்சு. 1/2 கிலோ மாவுக்கு